மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா, துதிப்போம் அல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா, மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பான நல்மேய்ப்பன் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்களானாலும் சரி, பெரியோர்களானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்வதின் மூலம்தான் நம்முடைய வழிகளை சுத்தம் செய்ய முடியும். இல்லை என்றால் நம்முடைய வழிகளை சுத்தம் செய்வதற்கென்று வேறொரு மாற்று வழிகள் இல்லவே இல்லை. வாலிபர்களுக்கே தன்னை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தை வசனம் ஒன்றுதான் அதற்கு வழி என்று சொல்லும் பொழுது, பெரியோர்கள், முதியோர்கள், மற்ற சிறு பிள்ளைகளானாலும் சரி, நடுத்தர வயதை சார்ந்தவர்களானாலும் சரி, யாவருக்கும் தங்களுடைய வழியை சுத்திகரித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு வழி எதுவென்று சொன்னால் அது கர்த்தருடைய வசனம்தான். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை விட்டு நாம் விலகி செல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் வழி தப்பி போவோம் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் வாசிக்கிட்ட வசனத்தின்படி வாலிபன் எதினால் தன்னை சுத்தம் பண்ணி கொள்வான். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பிள்ளை வழி தப்பி போய் கொண்டிருக்கிறானே, அவன் ஏதோ ஒரு பொய்யான மாயான கண்ணியில் சிக்கி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாலிப மகனை குறித்து, உங்களுடைய வாலிப மகளை குறித்து நீங்கள் அச்சப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, தங்கையே, நீங்கள் நினைக்கலாம், நான் என் வழி சுத்தம் அல்லாததாய் இருக்கிறதே, நான் எப்படி என் வழியை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? என் வழியை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு ஒரு வழி உண்டா? ஒரு வாசல் உண்டா? அதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் உங்களை காத்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் உங்கள் வழியை செவ்வைப்படுத்த முடியும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள முடியும். ஆம், அருமையான வாலிப தம்பி, தங்கையே, பெற்றோர்களே, கர்த்தருடைய வசனம், வார்த்தை, இன்னைக்கு அநேக காரியங்களே நாம் சிந்தித்து செயல்படுத்துகிறோம். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து அதை நாம் சரி செய்து கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை என்கின்ற ஒரு பயணத்தை, ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை சீர்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே வேறு ஒன்றுமே உதவாது. கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் உதவும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் வழியை சீர்படுத்துகின்ற பொழுது, இப்போ இதுவரைக்கும் ஒரு வழியில நடந்து போயிருப்போம், இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுத்து அதை நடப்பித்து கொண்டிருந்திருப்போம், ஒருவேளை இதுதான் சரி என்று அதிலே பயணித்து கொண்டிருந்திருப்போம், ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கை என்று நீண்ட நெடுகாலமாய் நினைத்து அதை அடைந்திருப்போம். ஆனால் இப்பொழுது அது அதற்கானது அல்ல, இது இதற்கான முடிவு அல்ல என்பதை அது உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்திருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், இனி இதற்கு அப்புறம் இதை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு ஒரு வழி உண்டோ? நீங்கள் புரியும்படியாக சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தவறான பழக்கம், ஒரு தவறான வழிமுறைகள் உங்கள் சரீரத்தை கெடுக்கின்ற, உங்கள் உள்ளான மனிதன் ஆன்மாவை கெடுக்கின்ற, அதை சிதைத்து போடுகின்ற, உங்கள் உள்ளத்திலே பயத்தையும் திகிலையும் கொண்டு வருகிற சம்பவங்கள், செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கலாம், இனி இதிலிருந்து வெளியே வருவதற்கு, இதை சரிப்படுத்துவதற்கு, இந்த கேடான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு இனி ஒரு வாசல் வழி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருவசனத்தை நீங்கள் கை கொண்டு நடக்க முயற்சிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். சரி செய்து விட முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது, அத்தனையும் சரி செய்யப்படும். அப்போ இந்த வாலிப நாட்களிலே அருமையான தம்பி, தங்கையே, நீ இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பிரசங்கி 12வது அதிகாரம்
1ஆம் வசனம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலேயும் அதே காரியத்தை அவர் திரும்பவுமாக அங்கே சொல்லுகிறதை முடிவிலே நாம் பார்க்கிறோம். உன் வாலிப பிரயாயத்திலே நீ நினை என்று சொல்லுகிறார். அதற்கு இடையே உள்ள சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் மேன்மையானது, உயர்வானது, அவசியமானது என்று நினைத்து கொண்டு செய்தோமோ, நாடினமோ, அதற்கு பின்னாக ஓடினமோ, இதையெல்லாம் அவர் உள்ளடக்கி கடைசியிலே அவர் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்திலே எல்லாம் ஒரு மாயையான தோற்றத்தை கொண்டு இருக்கிறது. இதை நாம் நாடி தேடுகிறோம், ஓடுகிறோம். முடிவிலே அதை சுதந்திரித்து கொண்ட பின்பு இனி இதில் ஒன்றும் இல்லை என்று நாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வருகிறோம். இது நமக்கு வேண்டிய அந்தஸ்துகள், சம்பத்துகள் இதை குறித்து கூட இருக்கலாம். இல்லை என்றால் பாவ வாழ்க்கை, சீர்கேடான வாழ்க்கை, சரீர அளவிலே கேடு, மனதளவிலே கேடு. இந்த வாலிபர்களுக்கு இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள், போராட்டங்கள் அநேகம் உண்டு. முந்தைய காலத்தை விட இந்த காலத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலும் இந்த கேடுகெட்ட சிந்தைகள், பாவ வாழ்க்கைகள் மனதிலும் சரீரத்திலும் கரையை உண்டாக்குகின்ற அநீதியான அக்கிரமமான பாவ சிந்தைகளை விட்டு வெளியே வருவதற்கு, விடுதலை பெறுவதற்கு வழி உண்டா என்று சொன்னால், சிருஷ்டிகரை நோக்கி பார்த்து அவர் கற்றுக் கொடுக்கின்ற வழிகளை இந்த வேத வாக்கியங்களை நீ தியானிக்கின்ற பொழுது, இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கின்ற பொழுது 100% என் வாலிப தம்பியே, தங்கையே, நீ விடுதலை அடைய முடியும். உன் வழியை நீ சபைப்படுத்த முடியும், உன் வழியை நீ சீர்படுத்த முடியும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உன் வாலிப பிரயாயத்திலே நீ நினைக்கலாம் எல்லாத்தையும் ஆடி ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்த்தரை தேடலாம், அதுக்கப்புறம் வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம் நினைக்கலாம். நீ அப்படி போவாய் என்று சொன்னால், அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நீ மாயையான பாவ பழக்க வழக்கங்களில் நீ அடிமைப்பட்டு போனால் உன் சரீரம் உருக்குலைந்து போகும். அதுதான் அவர் 11ஆம் அதிகாரம் பிரசங்கி 11:9 சொல்லுகிறார், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இந்த வாலிப நாட்களிலே உன் சரீரம் கெட்டு போகாத அளவுக்கு, உன் மனது கெட்டு போகாத அளவுக்கு நீ கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீ நடக்கின்ற பொழுது அது உனக்கு மிகுந்த பலன் உள்ளதாக இந்த வாலிப நாட்களிலும் இருக்கும், உன் முதிர் வயதிலும் இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் மாயை உன்னை ஏமாற்றிவிடும். பாவ பழக்க வழக்கங்கள் உன் சரீரத்தை உருக்குலைத்து விடும். இந்த வாலிபமும் இந்த இளம் வயதும் மாயை, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய தம்பி தங்கையே, அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்களோ? அருமையான தம்பி தங்கையே, உன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ? கவலைப்படாதே, இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்து விடு, உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் 100% உன்னை வெறுத்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை அவமதித்தவர்கள், உன்னை ஆகாதனம் என்று சொன்னவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்வார். ஆம் அருமையான தம்பி தங்கையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு
ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நல்மேய்ப்பன் திருச்சபையிலே, எங்களுடைய திருச்சபையிலே, நம்முடைய திருச்சபையிலே வாலிபர் முகாம் ஒன்று நடைபெறுகிறது. ஞாயிறு ஆராதனைக்கு பின்பு அந்த முகாம் நடைபெறும். 11 மணியிலிருந்து சாயங்காலம் 4:30 மணிக்கு வரை நடைபெறுகிறது. அந்த கூடுகையிலே சகோதரர் மோகன கிருஷ்ணன் என்கின்ற பிளஸ்ஸிங் யூத் அதிலே பணியாற்றுகிற ஊழியம் செய்கிற அன்பு சகோதரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கூடுகையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அருமையான தம்பி தங்கையே, நீங்கள் வந்து அதில் பங்கு பெறுங்கள். இதில் பங்கு பெறுவதற்கு யாவருக்கும் அழைப்பு இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய பாதத்திலே அந்த நாளில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை, வழியை, வசனத்தை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். உன் வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு வழியை அங்கே கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி தருவார். அது மாத்திரமல்ல, 2ஆம் தேதி சிறப்பு கூடுகையும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வாலிபர்களும் குடும்பமாக கடந்து கொள்வதற்கு 1, 2, 3 தேதிகளிலே மாலை வேளையிலே 7:30 மணிக்கு கன்வென்ஷன் உயிர்மீட்சி கூட்டங்களும் நடைபெறுகிறது. கர்த்தருடைய அருமையான தாசன் மோகன கிருஷ்ணன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு பலனுள்ளதாக இருக்கும்படியாக அவர்களை நீங்கள் அனுப்பி வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை கேட்கிற எந்த பெற்றோராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த கூடுகைக்கு அனுப்பி வைக்கலாம். இதை கேட்கிற எந்த ஒரு வாலிப மகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த கூடுகைக்கு நீங்கள் வரலாம். வந்து இதில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வழி நடத்துதலை நீங்கள் பெற்று செல்லும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஜெபத்தோடு கூட அன்பு வாலிப சகோதரர்கள், சகோதரிகள் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இதில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய பலனை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக இங்கே இந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது, எது அவசியம், எது அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சில வார்த்தைகளை மாத்திரம் இங்கே நான் பகிர்ந்திருக்கின்றேன். நீங்கள் இந்த கூடுகையில் வரும்பொழுது இன்னும் ஆழமாக கர்த்தருடைய சத்தியத்தை அறிய முடியும். கிறிஸ்துவின் அண்டையில் இன்னும் நெருங்கி சேர முடியும். அவருடைய வழியில் நடப்பதற்கான ஒரு வாசலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த கூடுகையிலே நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தருடைய வசனம்தான் நம் வழியை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்ப்பதுதான் எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வாலிபர் தம்பி தங்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்காமல், உம்முடைய வசனத்தை கை கொள்ளாமல் இந்த உலகத்திலே மேன்மை, உயர்வை, நன்மையை, மெய்யானவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வசனம்தான் எங்களை மெய்யான வழிகளிலே நடத்துகிறதா இருக்கிறது. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையின் இருள் விலகி வெளிச்சம் வருவதற்கான ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ரட்சித்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த வாலிபர் முகாமுக்கு கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதை கேட்கிற வாலிபர்கள், வாலிப தங்கைகள் பெற்றோரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த கூடுகைகளை கலந்து கொள்வதற்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்பி தங்கைகளும் நான் எப்படியாவது இந்த கூடுகையிலே கடந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிய வேண்டும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு வரும்படியாக வருகிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி இந்த 3 நாட்களிலே பிள்ளைகளை நீர் ஆதாயப்படுத்தி
மெய்யான வழியிலே அவர்களை நடப்பித்து வாழ்க்கையின் இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்க நிற்கிறவை தாரும். ஒவ்வொரு வாலிபனையும் வாலிப சகோதரியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பயத்தோடு என் பிள்ளை போகச் சொன்னால் போவானோ என்று கலங்கி இருக்கிற பெற்றோர் இந்த கலக்கம் நீங்கி விசுவாசத்தோடு மகனை பார்த்து மகளை பார்த்து இந்த கூடுகைக்கு கடந்து செல் மகனே மகளே என்று சொல்லும் பொழுது தேவாவியான தம்பி தங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து அவர்களை நீர் அன்போடு அழைத்து வரும்படியாக இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்தது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்க நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். जीवन की खोज में निकला रे, ओ जीवन की खोज में निकला रे, जीवन की खोज में निकला रे। यीशु पाया, यीशु पाया, यीशु पाया, यीशु पाया, मार्ग पाया, सत्य पाया, जीवन पाया रे। 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 ओ साथी रे, साथी रे, बंधु रे, बंधु रे। दुनिया में घोर अंधेरा शैतानी है डाला तेरा। हाँ, इस दुनिया में घोर अंधेरा शैतानी है डाला डेरा। सबके मन को इसने घेरा, सबके मन को उसने फेरा। ओ निकला उजियारे की खोज में, ओ निकला उजियारे की खोज में, निकला उजियारे की खोज में। यीशु पाया, यीशु पाया, यीशु पाया, मार्ग पाया, सत्य पाया, जीवन पाया रे। 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 ओ साथी रे, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இதையா
மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன் நானே